சமீபத்துல நான் படிச்சு சிரிக்கிறதா அல்லது கோவப்படுறதான்னு தெரியாம வருத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய செய்தி. கேரளால ஒரு பெண்ணு காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க அப்பா மிகப்பெரிய டாக்டர், அம்மா பெரிய தொழிலதிபர். ரெண்டு பேருக்குமே தான் பொண்ணு என்ன பண்றான்னு பாக்குறதுக்கு நேரம் இல்ல. இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் சோசியல் மீடியால பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு எப்பயுமே லேப்டாப்ல இருக்கக்கூடிய ஒரு பெண். தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் கவனிக்காததுனால யாரோ ஒரு இளைஞன், பேபி சாப்பிட்டியா, பேபி பேபி தூங்குனியா, பேபி பேபி எப்படி இருக்க, பேபி பேபி என்ன பண்ற, பேபி 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 பேபின்னு பேசணும்னு அந்த இளைஞன் மீது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுருது. தன்னை பற்றி ரொம்ப அக்கறையோடு இருக்கிறான்னு அந்த நாளாக அந்த நட்பு காதலாக மலர்ந்து ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு முடிவு பண்றாங்க. ஏர்போர்ட்ல போன பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது இளைஞன் இல்ல, தன் அப்பாவை விட வயது முதிர்ந்தவன் தன்னை கடத்த பார்த்திருக்கிறான்னு தெரிய வருது. பின்பு அங்க இருக்கக்கூடிய காவலர்களை உதவி கொண்டு அந்த பொன் மீட்கப்பட்டான்னு இந்த செய்தியை படிச்சங்க. இந்த செய்தி என்ன தெரியுமா நம்ம கத்துக் கொடுக்குது? நீங்கள் பேபி அல்ல, நீங்கள் பெரிய பெண் என்பதை முதலில் நீங்கள் உணர வேண்டும். உங்களை பேபி என்று கூப்பிடும் உரிமை உங்கள் பெற்றோர்களுக்கு மட்டும்தான் உண்டு. வேறு யாருக்கும் உங்களை பேபி என்று கூப்பிடும் உரிமை இல்லை. அக்கறை இருப்பதாய் காட்டிக் கொள்பவர்கள் உண்மையான அக்கறை உள்ளவர்கள் அல்ல. உண்மையான அக்கறை உள்ளவர்கள் அதை காட்டிக் கொள்வதும் அல்ல. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மீது இன்னும் கவனமாய் இருக்க வேண்டும்.